நேத்து ஒரு ஆர்ப்பாட்டத்துல வேண்டாம் வேண்டாம் 1000 வேண்டாம் மகளிர் ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்னு நாம என்ன கேக்குறோம், சரி நீ உனக்கு வேண்டாம் வச்சுக்க வேண்டாம், வர எலெக்ஷன்ல உன் தேர்தல் அறிக்கையில அறிக்கை சேரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா தேர்தல் 1000 ரூபாய் கிடையாது, மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கிடையாது, பெண்களுக்கு 1000 ரூபாய் கிடையாது, அப்புறம் என்னென்ன இருக்கு, இலவச பஸ் கிடையாது, அது வந்து ஓசி பஸ் இல்ல, இலவச பஸ் இல்ல, கட்டணம் இல்லா பேருந்து, அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லி நீ வேணா கேள்ற ஓட்ட கேட்டு பாரு, போடலாம் பாப்பா ஓட்ட கேளு, சாணியை கரைச்சு மூஞ்சில ஊத்தி விட்டு அனுப்புவாங்க. ஆமா ஆமா, அது ஓசி ஓசி என்ன ஓசி வீட்டு காசா, அது எவன் வீட்டு காசு, மக்கள் காசு. அது மக்கள் உலகத்திலேயே ஒரு தற்கூரி கூட்டம் தன்னுடைய உரிமையை ஓசி வேண்டான்னு சொல்லுது. தன்னுடைய உரிமை, தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைய அது ஓசி வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு தற்கூரி கூட்டம். இதுக்கு இந்த கூட்டம் என்ன மாதிரி வைக்கணும்னா, 1000 ரூபாய் கொடுக்காதீங்க, 2000 ரூபாய் கொடுங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் பத்தாது, ஒரு 1500 ரூபாய் கொடுங்க, எக்ஸ்ட்ரா கேளு, அதுதான் நியாயமான வாதம். கம்ப்யூட்டர் கேளு, லேப்டாப் கேளு, வேற எதனா கேளு, அதோட லேப்டாப் நிறுத்திருக்காங்க, லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வை. டிஎம்கே ஒருத்தர் வந்து இப்படிதான் சொன்னாரு அந்த வார்த்தை, ஓசின்னு சொன்னதுக்கு டிஎம்கே சார் சொன்னோ என்ன எப்படி பேசுறாங்க. ஒரு திட்டத்தை ஒழிக்கணுங்கிறது எப்படியான சங்கித்தனம். ஐஆர்எஸ் அதிகாரி அந்த வேலையை பார்த்துட்டு எங்களுக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு வேணா நீங்க சத்துணவு சாப்பாடு சாப்பிடாத ஒரு விஜய் எந்த ஸ்கூல்ல போய் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு? எங்க கிடையாது. பான்வித் சில்வர் ஸ்பூன், சோபா கூட கிச்சன் போயிருக்க மாட்டாங்க. வீட்டு வேலைக்காரங்க எல்லாரும் செஞ்சு கொடுக்கறது டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு கொண்டு போய் நல்லா சாப்பிட்டு வந்தவர். படிக்காத தற்கொலை விஜய், டிராப் அவுட் லைலா டிராப் அவுட் விஜய். அப்ப அவருக்கெல்லாம் இந்த அருமை தெரியாது. கண்டிப்பா இப்ப விஜய் எங்கன்னா ஒரு தொகுதியில மக்கள் பார்க்க போனா கூட விஜய் பார்க்க வரது கூட மக்கள் இலவச பஸ் பிடிச்சா சான்சஸ் இருக்கு. ஆனா உன்னை பார்க்க வந்த மக்களே அப்படி இருக்கும்போது இப்படி பேசலாமா? நீ ஒண்ணும் இல்லப்பா, உன் கட்சிக்குள்ள 2 கோடி பேர் இருக்காங்கன்னு அவுத்துறல, அந்த 2 கோடி பேர்ட்ட கருத்து கணிப்பு நடத்து, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி கையெழுத்து போட சொல்லு, போடுறாங்களா இல்லையான்னு பாப்போம். அவங்களே செல்வம் கேட்டுவாங்க. அப்ப என்ன அரசியல் பண்றோம்னு கூட தெரியாம ஒரு இலவச திட்டம்னா என்ன, இங்க சமநிலைப்படுத்துறது, கல்வி அளவுல பொருளாதார அளவுல இந்த மக்களை உயர்த்துறதுக்காக அரசாங்கம் செய்யறது நடத்திட்டு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த 1000 ரூபாய் திமுக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய வீட்டுல இருந்து எடுத்துறாரு. தற்குறிப்பையில திமுக அரசு வந்து என்ன பண்ணும்னா, இது ஒரு திட்டம்னு வரையறை செஞ்சு அதை ஓபன் பண்ணும். கண்டிப்பா அதை ஓபன் பண்ணும். அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது எல்லாமே அரசு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அந்த புரிதல் கூட இல்லாத தற்கொலை இருக்குதுங்க.